கொடுத்து மாங்காடு ஸ்டேஷன்ல அப்ப எஸ்ஐயா இருந்தவரு இன்னைக்கு பூந்தமல்லி ஸ்டேஷனோட லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது கோர்ட்டுக்கு போச்சு. அந்த லேடி ஆஜராவல. கேஸே எக்ஸ்பர்ட்டி ஆயிடுச்சு. இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லி இவரும் ஃபைல் பண்ணி ஸ்டேஷனுக்கு பேமெண்ட் என்ன ஏதுன்றத பேசும்போது இன்ஸ்பெக்டர் மிரட்டி 2 லட்சம் ரூபாய் அந்த லேடிக்கு கொடுக்க வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டாரு. எப்படி? செக்கா நீ கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டி 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு அந்த உதவி ஆய்வாளர் தற்போதைய காவல் ஆய்வாளராக இருக்கும் கிருஷ்ணகுமார் அவர்கள் 13 லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்கி இருக்கிறார். அந்த செக்குக்கு ஸ்டாப் ஆர்டர் கொடுத்திருக்கோம். கொடுக்க வேண்டிய தொகை 2 லட்சம். ஆனால் அதற்கு லஞ்சமாக 13 லட்சம் வாங்கி இருக்கிறாங்க. We got a full evidence for that. அந்த செக் ஸ்டாப் ஆர்டர் ஆனதுல இருந்து அந்த செக் நம்பர் வரைக்கும் எல்லா டீடைலும் இருக்கு. பேமெண்ட் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்திருக்கோம். என்ன லஞ்சம் இப்ப டிஜிட்டல் இந்தியா மாறினதுல இருந்து டைரக்டா செக்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறையில. இந்த அழகுல ஒரு காவல்துறை ஓகே. வணக்கம், என்னோட பெயர் டாக்டர் சாம், சேர்மன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இப்ப இந்த இடத்தில் சங்கர சுப்பிரமணியம் 72 வயது உடைய ஒரு சீனியர் சிட்டிசன், முதியவர், கடந்த 1.5 வருடங்களாக தன்னுடைய சொத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 கோடி ரூபாய் சொத்து, ஒரு வீடு, 3 தளம் உள்ள ஒரு வீடு, திலகர் திரு சாலிகிராமம் என்கிற இடத்தில் இருக்கிறது. வடபழனி, அது விருகம்பாக்கம் காவல் நிலையம் கண்ட்ரோல்ல வர ஏரியா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய கடின உழைப்பால் உருவான அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் அவருடைய மகன் முழுவதுமாக இவரை சித்திரவதைப்படுத்தி இவரை நைட் எல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறது, உடம்பு ஃபுல்லா வரி வரியா. இந்த நிலையில இதுதான் அவருடைய மகனும் கூட. கிளியரா இருக்க? திரு அனந்த சுப்பிரமணியன் வயது பாத்தீங்கன்னா 30 வயசு, கல்யாணம் ஆகல. ஆனா நம்பர் 1 பூதாரி, குடிகாரரும் கூட. அது மட்டும் இல்லாம அந்த சொத்துக்காக தன்னுடைய தாய் மட்டும் இல்லாம தங்கையில இருந்து எல்லாரையுமே மிரட்டி வச்சு இவர் கையில எழுதி வாங்குற வரைக்கும் இவரை நடு ரோட்ல வச்சு அடிச்சிருக்கிறாரு, வீட்டுல வச்சு டெய்லி அடிச்சிருக்கிறாரு, இவரை கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்ணிருக்காரு. இது ரிலேட்டடா யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தா அந்த சப்போர்ட் பண்ற நபரையும் அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது, அவங்க பொண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஊரையே கேவலப்படுத்தி, ஊர் ஃபுல்லா அவங்கள பத்தி அவதூறு பரப்பி கேவலப்படுத்தி இது பண்றாங்க. இந்த நபருடைய வேலை அவருக்கு முக்கியமா அந்த சொத்து மட்டும்தான். 2.5 கோடி அவங்க அப்பா அந்த சம்பாதிச்சு வச்ச அந்த வீடை பிடுங்கிட்டு அவங்க அப்பாவை நடுத்தருல விடணும். இவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, இவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, ரிட்டையர்ட், போய் கமிஷனர் ஆபீஸ், டிசி ஆபீஸ், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல்லு, அது இல்லாம போலீஸ் ஸ்டேஷன், விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். எப்ப 2023 நடந்த இன்சிடென்ட்டுக்கு 2023 5ஆம் மாசம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆஃப்டர் லாங் ஒர்க்கிங் அவர்ஸ், அவ்வளவு தூரம் காவல்துறை அந்த அளவுக்கு உள்ள எந்த அளவுக்கு மட்டமா வேலை பார்த்திருக்காங்கன்ற தகுந்த ஆதாரங்களோடு கொடுக்கிறேன். 2024 6ஆம் மாசம் தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியை நான் பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்கேன். இதுல இன்னொன்னு என்னன்னா 294/506(1)
இது ஸ்டேஷன் பெயிலபிள் அஃபென்ஸே கிடையாது. 2 செக்ஷன் 2 தடவையும் அதே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. 2 தடவை ஒரு நபர் மேல 2 தடவை 5061 5061 வந்திருக்கு. ஆனா அந்த 5061ல இவங்க ஸ்டேஷன் பெயில்ல விட்டிருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அது எதனால் என்றால் 6 லட்சம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் எம்எல்ஏ வச்சுக்கலாம், மினிஸ்டர் கூட கிடையாது, எம்எல்ஏ கனகராஜ், அவர் பேரு ஞானசேகரன் வந்து அவருடைய அடியாள் பிஏ, காமராஜுடைய பிஏ பிளஸ் அல்லக்கை ஆளினால் எல்லா விளக்கங்களும் அதுல வரும். அந்த திரு காமராஜுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ஞானசேகரன் என்கிற சேகர் இவர் மகனோட சேர்ந்து கொண்டு இவர் கம்ப்ளைண்ட்டுக்கு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவர் மகனை அரெஸ்ட் பண்ணாம ஸ்டேஷன் பெயில்ல விட்டுருக்காங்க. This is actually 506(1) they have to get arrested and they have to get remanded. ஆனா அந்த ரிமாண்ட் செய்யாம 2 வாட்டியும் ஒரே டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட், ஒரே டைப் ஆஃப் நேச்சர், அந்த கிரைம் வந்து the same crime, அதுக்கு அரெஸ்ட் பண்ணாம அவரை வெளியே விட்டது காவல்துறையுடைய முதல் தவறு. 2வது, அதை செய்வதற்கு 6 லட்சம் ரூபாய் லஞ்சமும் வாங்கி இருக்கிறாங்க. அத திரு சேகர், ஞானசேகரன் அலியாஸ் சேகர் என்கிற லோக்கல்ல இருக்கிற காமராஜ் பழைய அமைச்சர், பழைய எம்எல்ஏ, அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் ஸ்டேஷனுக்கு முக்கியமான மாமூல் வசூல் பண்ணி கொண்டிருக்கும் நபர், அவருடைய ரெக்கார்டிங்ஸ், அவர் பையனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே டீடைலோட ரெடி டு பிரசன்ட். என்னன்னா, இவர் மேல இவங்க கம்பெனில அவங்க பையனுக்கு இப்படி வேற மாதிரி லிங்க்ல இருந்த ஒரு பொண்ணு கீதான்ற ஒரு லேடி, அந்த லேடியை வச்சு இந்த மாதிரி நானு இவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு, இவரோட வயசு 72, அந்த கொடுத்த பொண்ணுடைய வயசு 28, கம்ப்ளைண்ட் வந்து இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை விசாரிக்கும் பொழுது உண்மைகள் வெளிவந்தது என்னவென்றால், இவருடைய பையன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட கூட எங்க அப்பாவை உள்ள போட்டுட்டா சொத்து என் பேருக்கு வந்துடும், அப்ப நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பல ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பொண்ணை மோசம் பண்ணிருக்கிறது வெளியே வந்திருக்கு. இந்த விஷயத்துல அதற்கான ஆதாரங்கள், வீடியோ ப்ரூஃப் எல்லாமே ரெடியா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க நாங்க விசாரிக்கும் பொழுது எங்க கிட்ட உண்மையை வாக்கு மூலமா கொடுத்துருச்சு. இல்ல சார் எனக்கு இப்படி சொன்னாரு, இல்லைன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ண விஜய் அவங்க அம்மாவெல்லாம் பத்தி தவறா பேசி அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் எங்களுக்கும் நடக்கும்னு சொல்லி மிரட்டினதுனால நாங்க அவர் பையனுக்கு வேற வழி இல்லாம சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் கம்ப்ளைண்ட். நான் வேணா கமிஷன் ஆபீஸ்ல கூட வந்து சொல்றேன் சார், இவர் மேல எந்த தப்பும் கிடையாது, எனக்கு அப்பா மாதிரி இவரு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன வாக்குமூலமும் கையில இருக்கு. இதை நோண்டி துருவி தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுல கீழே இருக்குன்றத பார்க்கணுன்றதுக்காகவே இறங்கி இந்த கேஸை எடுத்து இவ்வளவு தூரம் உள்ள போய் ஆழமா எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா, உண்மையா சொல்றேன், விருகம்பாக்கம் காவல் நிலையம் இருப்பது அந்த இடத்துல பீன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கிரைம் அஃபென்ஸ் நடந்திருக்கு. இந்த மனிதரை அடிச்சு உடம்பு ஃபுல்லா புண்ணாகி இவருடைய வீட்டுக்குள்ளேயே வரவிடாம இன்னைக்கு போலீஸ் காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, காவல்துறை காக்கணும், ஆனா இங்க ஏவல் துறையா நடந்துகிட்டு இருக்குது. இன்ஸ்பெக்டர் மற்றும் அது சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் இவர்கிட்டே டைரக்டா ஓபனா சொன்னது ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினீங்கன்னா விட்டுருவோம், இல்லைன்னா உங்க மனைவியை வச்சு நீங்க அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் போடுவோன்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், எங்க நம்ம மதுரவாயில் ஏசி பிளஸ் இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இவர் முன்னாடி இந்த ஒரு இன்சிடென்ட்டும் அங்க நடந்திருக்கு. காவல்துறை என்ன வேலை பார்க்குது? அப்ப பொதுமக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது? இன்னைக்கு நிலை வந்து எவன் பணம் கொடுக்கிறானோ அவன் 1008 கிரைம் பண்ணிக்கலாம், சொந்த தகப்பனா இருந்தாலும் அடிச்சு நவத்தலாம். இதுதான் நிலைமை. ஆனா இதை விட இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் மேட்டர் ஒண்ணு கையில வச்சிருக்கேன். என்னன்னா, இதே நபர் கிட்ட காவல்துறை, இதுல சென்னை கமிஷனரேட் மட்டும் இல்ல, இப்ப அடுத்த ஆவடி கமிஷனரேட்டையும் உள்ள எடுக்கிறேன்.
ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினவரு முழுசா பணம் கொடுக்கலன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை கொடுத்த ஒரு லேடி, இவர் கையில இருந்து 3 பேர் கையில மாறி போயிடுச்சு அந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து மாங்காடு ஸ்டேஷன்ல அப்ப எஸ்ஐயா இருந்தவரு, இன்னைக்கு பூந்தமல்லி ஸ்டேஷனோட லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர், என்ன பண்ணிருக்காருன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது கோர்ட்டுக்கு போச்சு. அந்த லேடி ஆஜராகல. கேஸே எக்ஸ்பர்ட்டி ஆயிடுச்சு. இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லி இவரும் ஃபைல் பண்ணி ஸ்டேஷனுக்கு பேமெண்ட் என்ன ஏதுன்றத பேசும்போது இன்ஸ்பெக்டர் மிரட்டி 2 லட்சம் ரூபாய் அந்த லேடிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டாரு. எப்படி? செக்கா நீ கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டி 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு அந்த உதவி ஆய்வாளர் தற்போதைய காவல் ஆய்வாளராக இருக்கும் கிருஷ்ணகுமார் அவர்கள் 13 லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்கியிருக்கிறார். அந்த செக்குக்கு ஸ்டாப் ஆர்டர் கொடுத்திருக்கோம். கொடுக்க வேண்டிய தொகை 2 லட்சம், ஆனால் அதற்கு லஞ்சமாக 13 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. We got a full evidence for that. அந்த செக் ஸ்டாப் ஆர்டர் ஆனதுல இருந்து அந்த செக் நம்பர் வரைக்கும் எல்லா டீடைலும் இருக்கு. பேமெண்ட் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்திருக்கோம். என்ன லஞ்சம் இப்ப டிஜிட்டல் இந்தியா மாறினதுல இருந்து டைரக்டா செக்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறையில. இந்த அழகுல ஒரு காவல்துறை நடந்தால், அன்றைக்கு கமிஷனராக இருந்தவர், சென்னை கமிஷனராக இருந்து அவர் வேற எதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. ஆவடி கமிஷனரேட்டுடைய நிலைமையும் பரிதாபமாக இருக்கிறது. சென்னை கமிஷனரேட்டும் இன்னைக்கு இந்த அளவுல கீழே இருக்கு. ஒரு நியாயம் வழங்க வேண்டிய, நியாயம் பெற்றுத்தர வேண்டிய காவலாளிகளே ஒரு வயதான ஒரு 72 வயசுங்க உழைச்சு கஷ்டப்பட்டு கட்டின 2.5 கோடி ரூபாய் ஒர்த்துள்ள வீட்டை இன்னைக்கு அவர் அனுபவிக்க முடியாம இதே திருவல்லிக்கேணியில ஒரு சின்ன மேன்ஷன்ல 1.5 வருஷமா சாப்பிட்டு நெஞ்சு நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு உடையுது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி பெத்த பையனே அடிச்சு விரட்டுறான். இதுக்கு இவர் முதலமைச்சர்கிட்ட போயும் நடவடிக்கை எதுவும் இல்லை. அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை தன் கடமையை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? 506(1) போட்ட அந்த அக்யூஸ்ட மினிமம் 45 நாளாவது ரிமாண்ட்ல வச்சுதான் பெயில விடணும். ஆனா 2 தடவை அது செக்ஷன் போட்டிருக்காங்க, 2 எஃப்ஐஆர். அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது 2023, இவங்க போட்டது 2024 எஃப்ஐஆர். இவ்வளவு வேலைகள் செய்து உண்மையாகவே நீதியை சாகடித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆய்வாளர் மீதும் அந்த கன்சர்ன் டெபுட்டி கமிஷனர் ஹஸ் டு டேக் ஆக்ஷன். ஏன்னா டிசி லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசியாச்சு அந்த மாட்டி. ஆனால் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. அப்படி அவங்களால மேய்க்க முடியல, அப்புறம் எதுக்கு அங்க உட்காருங்க? வேற யாராவது ஆபீசர் உட்கார வைக்க வேண்டியதானே. A person is not strong, a person is not for administration, then உங்களால அந்த இடத்தை மேய்க்க முடியாது. ஒரு இன்ஸ்பெக்டர் இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு ஏசி, அதுக்கு மேல டிசி, இவங்க அத்தனை பேர் இதை பொறுப்பேற்று இந்த நபருக்கு நியாயம் பெற்றுத்தர ஆவண செய்யுமாறு உண்மையாவே இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் எடுத்த சவாலான கேஸா இதை நாங்க கருதுறோம். ஏன்னா 72 வயது முதியவர், நீங்க எல்லாம் முடிச்சு ஓய்வெடுக்க வேண்டியவரை இந்த அளவுக்கு ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர் மன்றத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். இது இன்றைக்கு ஆளும் அரசாங்கத்துக்கும் காவல்துறை தலைவருக்கும் காவல்துறை ஆணையருக்கும் இந்த கம்ப்ளைண்ட கொஞ்சம் தயவு செய்து சீரியஸா எடுத்து இவருடைய சொத்தை இவர்கிட்ட மீட்டு கொடுங்க. அதே சமயம் அந்த அடிச்ச நபர் மீது உண்மையா காவல்துறையில என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து அவனை தயவு செய்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. செய்ய தவறினால் மக்கள் காவல்துறையின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அவன் சட்டத்தை கையில் எடுத்துருவான். இந்த கேஸில் அவங்க செய்ய தவறினால் நாங்கள்
மறுபடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று இறங்க வேண்டிய நிலை வரும். எங்களை அந்த அளவுக்கு தள்ள வேண்டாம் சார். நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட்டதுனால நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் இவருக்கு நடந்த கொடுமைகளுக்கு 1 வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டவங்கள நான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா இன்னும் 10 வருஷம் ஆகும். இவருடைய சொந்த வீடு, இவருடைய சொந்த சொத்து, அதுக்குள்ள போவிடாம அவருக்கு உயிர் பயம் கொடுத்துட்டு இருக்காது. இவர் எதை விதத்துல நம்பி நீதிமன்றத்துக்கு போக முடியும்? இவரை வெட்டுவேன்னு சொல்லி அவங்க கொடுத்த ஆடியோ எங்க கிட்ட இருக்கு. நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணிருக்கோம் சார். நீதிமன்றம் பண்ணாலும் காவல்துறை அவனை அரெஸ்டே பண்ணாம ஸ்டேஷன் பெயில்ல விட்டுருக்கானே. நான் கேட்கறதா தானே? 506(1) வரும்போது கன்ஃபார்மா அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார். அரெஸ்ட் பண்ணாம ஸ்டேஷன் பெயில்ல விட்டதே தவறு சார். காவல்துறை நடந்த இன்சிடென்ட் 2023, ஆனா எஃப்ஐஆர் போட்டது 2024. சோ அது வரைக்கும் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஹாலிடேவா இல்ல இன்ஸ்பெக்டர் ஏதாவது வீட்டுல வேலையா போயிட்டாரா? நான் கேட்கறது நியாயம் அதுதான். இத நீதிமன்றத்தில் நாங்க கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதற்கான வேலைகள் ஆவணம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்யூஸ்ட் மேல ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் காவல்துறை மௌனம் காக்கிறது? அது பழைய அமைச்சருடைய PA அந்த சப்போர்ட்டா இல்ல பணம் 6 லட்சம் வாங்கினதுக்கான சப்போர்ட்டா? இதெல்லாம் தான் எங்க கேள்வி. ஆளுங்கட்சி இதுல வரவே இல்லை சார். ஆளுங்கட்சி இது ஒண்ணு தலையிட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்க ஃபீல் பண்றோம் சார். ஒரு விஷயம் இதுல நான் ஒரு வார்த்தை பேச சொல்ல விரும்புறேன். நீங்க சொன்னீங்க இது நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னு. அதாவது ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கும்போது சொந்த அவரோட ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா வேற ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியா இருந்தா நீதிமன்றத்தை நாடலாம். இது பையன் அடிச்சு கொடுமைப்படுத்த அந்த பையனை முதல்ல ஆக்ஷன் எடுத்தா ஃபர்தரா நம்ம பாத்துக்கலாம். உண்மைதான். அது